ராசி திருவாதிரை நட்சத்திரம். இது ராகுவுடைய நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 18 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 10 வருடத்தை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி குரு 16 வருஷம், மொத்தம் 26 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள். படிக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனுக்கு போகக்கூடிய நிலையும் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாற்றுப்பாலினத்தினரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆணாக இருக்கும்போது பெண்ணோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணோ ஒரு தொடர்புகள் இல்லாத ஒரு நல்ல நட்பு ரீதியான விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிறது நல்லது. அதை மீறி ஒரு சில தவறான விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறது இந்த ராகு திசையில் மிக நற்பலன்களே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி சில தேவையில்லாத அடாவடித்தனங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கெலாம் போகக்கூடிய விஷயங்களை, இல்லீகல் விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. லாட்ரி, ஷேர் மார்க்கெட்லாம் ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு இருக்கிறவங்கள மட்டுமே இது பண்ணணும். அதுனா ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணி ஒரு சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் லாட்ரியோ இல்லாட்டி உங்களுடைய ஷேர் மார்க்கெட் விஷயத்த நீங்கள் பண்ணிக்கணும். முதல்ல ஜாதகத்தை பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் போய் நஷ்டம் அடைகிறது அப்படிங்கிறது விசேஷ அமைப்பு கிடையாது. பொதுவாகவே இந்த லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களை பேன் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு இல்லீகல் சென்சபிளான விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி அது ஒரு பொதுவாகவே பார்த்தோங்கன்னா அது ஒரு சூதாட்டம் மாதிரி. இது வாழ்க்கையை கெடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் ராகு திசையில் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண வைக்கும். அதே மாதிரி ஆகாத சில கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறது நிறுத்திக்கணும். அப்போ நல்லா இருக்கும். அந்த குரு திசையும் அந்த காலத்தில் கொஞ்சம் என்ன, சில பேருக்கு நல்ல வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, நல்ல பேர் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துரும். சில பேர்த்துக்கு உத்தியோகம் இல்லாமல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய இந்த சனி வக்கர பீரியடில் கண்டிப்பாக இந்த குரு திசை காலங்களுக்குள்ளே கிடச்சிரும். நல்ல வாழ்க்கை, நல்ல மனை, நல்ல வீடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நிறைவேறும். பிள்ளை இல்லாததற்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஒரு 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு. அடுத்தது சனி திசை 26 வயசுலேருந்து 45. இந்த காலகட்டத்தில் சனி திசை அப்படிங்கிறது ஒரு அவயோக திசையாக இருந்ததுன்னா மிகப்பெரிய கொடுமையாக கொடுக்கும். ஃபினான்ஷியலி ஜீரோ ஆக்கிறோம், மைனஸ் ஆக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். அதனால் பயந்துக்கெல்லாம் வேணாம், நெகட்டிவாக சொல்கிறேன்னு. சனி திசையில் எப்படி 11ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்குது, பகை வீட்டில் இல்லாமல் இருக்கிறது, சனி கிட்ட கிரகங்களோட சேராமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சனி திசையோட ஒரு பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க வைக்கும். 6, 8, 12 அப்படிங்கிற மறையிற ஸ்தானத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு சனி திசை கொடுத்துரும். இந்த சனி திசையில் உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த 19 வருஷமும் நீங்கள் பண்ணணும். அதுதான் உசிதமான ஒரு பரிகார வழிபாடு. இதை விஷயமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகியே கொடுக்கும். அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இல்லை. ஆனால் சனி திசை அப்படிங்கிறது உங்களுக்கு 8க்கும் 9க்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால ஒரு கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு அப்படிங்கிறதுலாம் தன்னை போல் பிரச்சனை பண்ணும். நீங்களே சும்மா இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டம் அமையும். 9க்குரியவன் அப்படிங்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி உறவுகள், தந்தை விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த சனி திசை அப்படிங்கும் போது உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கெல்லாம் இருக்கார், என்ன இடத்த பார்க்குறாரு, அதை பொறுத்தே உங்களுக்கு பலன் அதிகமாக நடக்கும் 200%. அப்போ உங்களோட ஜாதகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் சனி திசை. அப்போ ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சனி திசை உங்களுக்கு எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அடுத்தது புதன் திசை 45 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும். இந்த புதன் திசை ராசியாதிபதி திசை. இதே லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசை, இல்லை கன்னிய லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி திசை. இந்த புதன் திசை மிக அற்புதமான காலகட்டம். சனி திசையில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பீங்களோ, கீழ்நிலைக்கு வந்துடும், அதுக்கெல்லாம் மிக உருப்படியான காலம்னா இந்த புதன் திசை தான். மிதன ராசிக்காரங்க அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு மேன்மை, படிப்பில் உங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி, உங்களுடைய மனைவி மூலமா அந்யோன்யம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இதே காலகட்டத்தில் தான் எல்லா குடும்பத்து விஷயத்துலையும் நல்லா எடுத்து செய்வீங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் உள்ள புதன் திசை மட்டுமே. இந்த புதன் திசையில் ஆசிரியர்களாகவோ, இல்லை கல்வி நிலையங்களை நடத்துகிறவங்களாக இருந்தாலோ, இல்லை கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங்,
அப்புறம் நிறைய ஐடி டெக்னாலஜிலாம் பண்ண தொழில் நடத்தக்கூடியவங்களோ இல்லை வாதியாராவோ இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்களை அவங்களுக்கு கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. வீடு வாசல் சொத்து சேர்க்கை செல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற மதிப்பு மரியாதை ப்ரொமோஷன்ஸ் அப்படின்லாம் கூடக்கூடிய காலகட்டங்கள். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. அது மாதிரி இந்த ராசியாதிபதி திசையில் நடக்கும். அடுத்தது கேது திசை 62 வயசுலேருந்து 69 வயசு. இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய திசை. கேது திசை மிக கஷ்டத்தை கொடுத்தாலும் உடல்நிலையில் பாதிப்பு பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்து அஷ்டம சனியில் ஆட்டி படைச்சு மிதுன ராசியை ஒரு வழி பண்ண இடத்துல இந்த கேது திசையும் ஒரு உடல் பாதிப்பை கொடுக்கும், மன சங்கடத்தை கொடுக்கும். அதனால் இறை வழிபாடு பண்ணும்போது கேது திசை நல்லதை கொடுப்பார். விநாயகர் வழிபாடை திங்கக்கிழமை பண்ணுங்க, ரொம்ப நல்லதை கொடுப்பார். இந்த கேது திசையில் ஒரு சில ஒரு தவறான ஒரு பிரச்சனைகள் வரும், கண்டங்கள் வரும், விபத்துகள் நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும்னால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சுக்கிர திசை 69 வயசுலேருந்து 89 வயசு இருக்குது. இந்த சுக்கிர திசை அப்படிங்கும்போது சுகபோக வாழ்க்கையை அள்ளி கொடுக்கும். ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஒரு கான்ட்ரவர்சியை மீறி சனி வகரத்தப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் நடக்கும். சுக்கிர திசையில் ரெஸ்பெக்ட் ரெகக்னிஷன் அப்படிங்கிறதெல்லாம் தன்னை போல் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பு மரியாதை சொத்து சுகம் சேர்க்கை எல்லா வழியிலையும் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய காலகட்டமாக இது காலகட்டம் இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைச்சே ஆகும். அதே மாதிரி உங்களுடைய அனுபவிக்க முடியாத வயசில் வர்றதுனால கொஞ்சம் சிரமங்களை அனுபவிக்கக்கூடியதாகவும், ஆனால் பண வரவுகளுக்கு பஞ்சம் இல்லாமலும் உங்களை இடம் சொத்து சுகத்துக்கு பஞ்சம் இல்லாமலும் இந்த சுக்கிர திசை வாரி கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் எனக்கு பலனே கொடுக்கலம்மா இந்த திசையில் அப்படின்னு சனி வகர காலங்களில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இல்லாமல் பகை வீட்டில் இருக்கிறதும் பகையோடைய பார்வை வாங்குறதும் இல்லை அசுப கிரகங்களோடு சேர்ந்து பலனை கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த காலகட்டங்கள் சுக்கிர திசைக்கு கஷ்டமான காலகட்டம் சொல்லலாம். அடுத்தது சூரிய திசை 89லேருந்து 95 வயசு வரைக்கும் மிக நல்ல திசைனாலும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா எப்படி 69லேருந்து 89 வயசு வரைக்கும் இந்த சுக்கிரன் 12க்கும் 5க்கும் உடைய திசையினால் சில சுப விரயங்கள் ஏற்பட்டு புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு மகன் மூலியமாக பேரம்பேத்தி வரக்கூடிய விஷயமாக இந்த சுக்கிர திசை கண்டிப்பாக உருவாகும். நல்ல வரன் அமையும் உங்களுடைய மகளுக்கு. சூரிய திசைன்னு சொல்லும் போது 3க்குடைய திசை மறைவு ஸ்தான திசை அப்படிங்கிறதுனால இளைய சகோதரர் வழியில் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, கூட ரொம்ப நாள் பழகிட்ட நம்பிக்கையாக இருந்தாங்க ஆனால் இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நினைக்கல அப்படிங்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் இந்த 6 வருஷம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அதன் பிறகு சந்திர திசை பொதுவாகவே உங்களுக்கு 2க்குடைய திசை, தனம் குடும்ப வாக்குஸ்தானம் நல்லா இருக்கக்கூடிய திசை. இந்த சனி வக்ர காலத்தில் இந்த சந்திர திசை அப்படிங்கிறது மிக நன்மையான சனி வக்ரமாகும்போது சனிக்கு பலன் இல்லை. இந்த சந்திரனுடைய திசையை ஆக்கிரமிக்கக்கூடியது. எப்போவுமே சனி நல்ல திசை வரும்போது படுத்துடுவார். அப்புறம்போது சனியினால் நல்லது நடக்காது. ஆனால் இந்த சனி வக்ரம் அடையும் போது சந்திர திசை நல்லா வேலை செய்யும். நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும். நோய்வாய்ப்படும், நோயோட தீவிரம் கம்மியாகும், எதிரிகளோட ஆட்டம் கம்மியாகும், உங்கள் கை ஓங்கி நிற்கும். அதே மாதிரி கடனால் கஷ்டப்பட்டவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் ஒரு சில கவனங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வச்சுக்கே ஆகணும். அப்படிங்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால காளி வழிபாடு வெள்ளிக்கிழமை 9 to 10 சனி ஓரையில் எலுமிச்சம்பழம் மாலையை கோர்த்து வணங்கி வர்றது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது. இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பிரம்மன் மகாஈஸ்வரரை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.